அங்கே ப்ரெஸ் வர சொல்கிறாங்க. கொஞ்சம் வேகமாக வாங்க, கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் வேகமாக வாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு முன்னாடி. சென்னை எஸ்ஐடி கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலினுடன் வந்து தன்னுடைய வாக்கை செலுத்தி இருக்கிறார். அங்கு மக்களோடு வரிசையில் நின்று தன்னுடைய வாக்கை அவர் செலுத்தி இருக்கிறார். பொதுவாக வாகனங்களில் வாக்குச்சாவடிகளுக்கு வந்தாலும் வாக்குச்சாவடி வளாகத்திற்குள் வாகனங்களை எடுத்து வருவதற்கு அனுமதி இல்லை. அந்த விதியை பின்பற்றி முதலமைச்சரும் வாக்குச்சாவடிக்கு வெளியிலேயே தன்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு நடந்து சென்று தன்னுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். தன்னுடைய வாக்குகளை செலுத்திய பிறகு அவர் செய்தியாளர்களை சந்திப்பார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்த கருத்துக்களை அவர் தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த வாக்குப்பதிவு சார்ந்த பல்வேறு முக்கியமான கேள்விகளுக்கும் பதிலளித்திருக்கிறார். தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கிய இடங்களில் நேரம் அதிகரிக்கப்படுமா என்ற கேள்விக்கு அது சார்ந்த முடிவை இந்திய தேர்தல் ஆணையம்தான் எடுக்கும் என்ற ஒரு தகவலை அவர் கொடுத்திருக்கிறார். சில வாக்குச்சாவடிகளில் இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பொறியாளர்கள் மூலமாக அது உடனடியாக சரி செய்யப்படுகிறது என்ற அந்த தகவலையும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து முதலமைச்சர் தன்னுடைய வாக்கை செலுத்திய பிறகு நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய வாக்கை செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அவர் வாக்கை செலுத்திய பிறகு வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் என்னுடைய வாக்குரிமைக்குரிய ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறேன். அதேபோல் வாக்குரிமை பெற்றிருக்கும் அனைவரும் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றிட வேண்டும். மறந்துவிடாமல் அதை புறக்கணித்திடாமல் அந்த ஜனநாயகத்தை மாற்றிட வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி இந்தியாவுக்கு வெற்றி தான். நான் என்னுடைய வாக்குரிமைக்குரிய ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறேன். அதேபோல் வாக்குரிமை பெற்றிருக்கும் அனைவரும் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றிட வேண்டும். மறந்துவிடாமல் அதை புறக்கணித்திடாமல் அந்த ஜனநாயகத்தை மாற்றிட வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி இந்தியாவுக்கு வெற்றி தான். நான் என்னுடைய வாக்குரிமைக்குரிய ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறேன். அதேபோல் வாக்குரிமை பெற்றிருக்கும் அனைவரும் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றிட வேண்டும். மறந்துவிடாமல் அதை புறக்கணித்திடாமல் அந்த ஜனநாயகத்தை மாற்றிட வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி இந்தியாவுக்கு வெற்றி தான். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய வாக்கை செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த ஜனநாயக கடமையை யாரும் புறக்கணித்து விடாமல் தங்களுடைய அந்த வாக்குகளை செலுத்த வேண்டும், தவறாமல் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தொடர்ந்து இந்த வாக்குப்பதிவு சார்ந்த பல்வேறு விஷயங்களை நாம் விருந்தினர்களோடு பேசி வருகிறோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.